பேட்டை வீசி எரிஞ்சு என்னை இன்சல்ட் பண்ண. எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க. இன்னைக்கு இதே காலத்துல காலேஜுக்கு போ, எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கட்டும். கேட்டா பதிலுக்கு பிரேம்குமார் இப்படி செஞ்சான்னு சொல்லு. அப்பதான் எனக்கு பெருமை. கொஞ்சம் இரு. அங்கங்க பட்டு படாம இருக்குன்னு யாராவது நினைச்சா உனக்கு முழு பெருமை சேராது. அதனால ஓ சார்பா நானே படாத இடத்துல பூசிக்கிட்டேன். உன் ஆத்திரம் அடங்கிச்சா நான் போலாமா? கங்கா, நீ பிரேம்குமார்னா நான் கங்கா. ஏண்டா காலேஜ் கார்ல வந்தா பெரிய மனுஷன் நினைப்பா. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது. என்ன விஷயம்? நேத்துக்கு ஏன் கங்கா மேல சேர் அடிச்ச? அவகிட்ட போய் கேளு. அவ சொல்லிதான் நான் வந்திருக்கேன். எங்களால எந்த நியூசன்ஸும் காலேஜுக்குள்ள வராதுன்னு வாக்கு கொடுத்துட்டு வழக்கம் போல உங்க சண்டை என்னமோ நடந்துகிட்டு தான் இருக்கு. உங்களால ஒட்டுமொத்தமா காலேஜோட டிசிப்ளின் கெட்டு போக வேணாம். நீங்க ரெண்டு பேரும் வெளியே போயிடுங்க. both of you are suspended for 10 days. Get out. தம்பி தம்பின்னு நீதான் அவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற. அக்காங்கிற துடிப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருந்திருந்தா காலேஜ்ல அந்த கங்காங்கிற ஒருத்தி கூட கூத்தடிச்சுட்டு இருப்பானா? அவளுக்காக எவன் கூட சண்டை போட்டுட்டு இப்படி சஸ்பெண்ட் ஆகி வந்து நிப்பானா? இவன் நம்ம கண்ணீரை தொடக்க மாட்டான்டி. நம்ம எல்லார் தலையிலையும் கல்ல தூக்கி போட்டுட போறான். அதுக்குள்ள நான் செத்தணும். ஏமா பைத்திய பிடிச்ச மாதிரி பேசுற? அக்கா பிடிச்சாக்கு நான் சஸ்பெண்ட் ஆனதுக்கு என்ன சம்பந்தம்? கால்ல தானே புண்ணு இருக்குன்னு கவனிக்காம விட்டா உச்சந்தலை வரைக்கும் பொறை ஏறிடுண்டா. உன் பங்கு அரிசியும் இந்த வீட்டு உலையில தான் தினம் வேகுது. எப்படி சம்மதம் இல்லாம போகும்? நிறுத்துமா, விட்டா பேசிட்டே போவேன். ஒரு பொண்ணுக்கா நியாயம் பார்த்தா எனக்கு அவருக்கு ஏதோ இருக்குன்னு அர்த்தமா? அவ யாரோ நான் யாரோ, எனக்கு அவளுக்கு ஒரு இலவும் கிடையாது. சே, தினம் இந்த வாய்ப்பாட்ட உங்ககிட்ட பாடி பாடி அழுத்து போச்சு. சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல இருக்கிற உங்களுக்கு ஆறுதல் சொல்லன்னு வந்து இப்போ எனக்கு ஆறுதல் தேவைப்படுது. கங்கா, கங்கா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். கலைவிழா பாட்டு போட்டியில கலந்துக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டியா? வருஷம் முதல் பரிசு வாங்குற நீ கலந்துக்கலன்னா போட்டி நல்லா இருக்காதுன்னு செக்ரட்டரி ஃபீல் பண்றாரு. ஏன் கலந்துக்கல? பிளீஸ், என் மேல உனக்கு கோவமா தான் இருக்கும். காதலிச்சா பாவம் என்கிற குடும்பத்தில் பிறந்தானா நம்ம காதல் விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிய வைக்க முடியும். அது வரைக்கும் நம்ம விஷயத்த மறைச்சு வைக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. உன் மனசை பாதிச்ச வார்த்தை எங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மருந்தா இருக்கும் போது என்னால என்ன செய்ய முடியும்? உங்ககிட்ட தான் உண்மையை சொல்ல முடியும். அவங்க கிட்ட போய் தான் சொல்ல முடியும். நடக்க போற பாட்டு போட்டிகளை நீ கலந்துகிட்டா நான் சொன்னதை நம்புறேன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன விரும்பலேன்னு அர்த்தம். பரிமளா, நீ வாயே. கோகுல் கைய வீசிட்டு வரா, நீ ஒண்ணு கேட்கலையா? வரட்டும், வந்தா தான் தெரியும். ஒரு விஷயம். பரவாயில்ல, சொல்லுங்க. நீ கேட்டதுல வாங்கிட்டு வந்திருக்க. எங்க எடுங்க. அவளுக்கு எல்லாம் தெரியும். ஏய், நீ வகைய மாட்டிக்கிட்ட. இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது.
பேசாம திருப்பி கொடுத்துரு. இன்னைக்கு தாண்டி நிரந்தரமா தப்பிக்க போறேன். அவன் எப்படி தலை தெறிக்க ஓட போறான் பாரு. இப்படி என்ன சீக்கிரட்டா பேசுறீங்க? டிசைன் நல்லா இல்லையா? நீங்க என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பீங்கன்னு இந்த பாவைக்கு தெரியாம போச்சு. நாம 2 பேரும் இணையறதுக்கு முன்னாடி சில உண்மைகளை சொல்லி ஆகணும். இந்த பாரு, நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. உண்மையை கக்கிரு. அடிக்கடி எங்க வீட்டுக்கு அத்தமக ஒருத்த வந்துகிட்டு இருப்பான். வரட்டுமே. யாரும் இல்லாத நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்தான். திடீர்னு என் அறைக்குள்ள புகுந்து கதவு பூட்டிக்கிட்டான். ஓட்டி கட்டி பிடிச்சான். சரின்னு விட்டா கிஸ் பண்ணா. சரின்னு விட்டா பலாத்காரம் பண்ணி எனக்கு எடுத்துட்டான். அதுக்கும் சரின்னு இருந்திருக்கல. அதான் உங்க குழந்தை வளர வேண்டிய இடத்துல அவன் குழந்தை வளருதானே எனக்கு 2 மாசமா சந்தேகமா இருக்கு. ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. ஏன் தெரியுமா, நான் உங்க கூட வரும்போது புனிதமானவளா இருக்கணும். வரதட்சணை என்கிட்ட வாங்கிட்டு கண்டவனோட வாழ்க்கை நடத்துறியா? ஐயோ, ஏன் ஓடுறீங்க? நான் என்ன எனக்காக ஒரு தாஜ்மஹாலா கட்ட சொல்றேன்? ஒரு டாக்டர் தானே காட்ட சொல்றேன். அடிச்சி ஒன்ன கண்டு பயந்து ஓடல. நீ கேட்ட நேரத்துல கண்ட பயந்த கிளவாங்கல. அவனுங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா காலேஜ் குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க என்ன பண்ண போறாங்களோ அவனுங்க போட்டும் வந்து கவனிச்சுக்கிறேன். டியர் ஸ்டூடண்ட், நமது கல்லூரியின் கலை விழா மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பதற்காக சமுதாயத்திற்கு புதிய கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் சினிமா துறையிலே எடுத்துச் சொல்லுகின்ற மிகச்சிறந்த டைரக்டர் மிஸ்டர் பரணி அவர்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பதற்காக உங்களிடையே வந்திருக்கிறார். அவருக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். முதல் பரிசு பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற எஸ் மோகன், காமர்ஸ், 3rd BA. கட்டுரை போட்டி முதல் பரிசு எம் கதிரேசன், 3rd BSc பிசிக்ஸ். பாட்டு போட்டி முதல் பரிசு கங்கா, 3rd BSc கெமிஸ்ட்ரி. கங்காவுக்கு இருக்கிற கைதட்ட பார்க்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமா இருந்த பாட்டை இப்போ நம்ம சந்தோஷத்துக்காக அவங்க பாடி காட்டுவாங்களா? தைரியமா பாடு. ஏமாச்சு போட்டியில கலந்துகிட்ட மத்தவங்கள என்ன பாவம் செஞ்சாங்க? அதானே, பேச்சு போட்டியில கலந்தவங்கள பேசி காட்ட சொல்ல, கவிதை போட்டியில கலந்துகிட்டவங்கள எழுதி காட்ட சொல்லடா. ஓவிய போட்டியில கலந்துகிட்டவன வரைஞ்சு காட்ட சொல்லல. நல்ல வேலைடா, நம்ம காலேஜ்ல சாப்பிடுற போட்டி நடக்கல. சாப்பிட்டு காட்ட சொல்லுவாங்க போல இருக்கு. ஒரு சின்ன சந்தேகம், பாட்டு பிடிக்குதுன்னு சொன்னீங்களா இல்ல பாடுறவங்கள பிடிக்குதுன்னு சொன்னீங்களா? ஆமாடா, சார் ஐஸ் வச்சுட்டாரு. கங்கா தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அப்புறம் 2 பேரும் விசிட்டிங் கார்டை மாத்திப்பாங்க. 2-3 தடவை போன்ல பேசிட்டா டைம் கிடைக்கும் போது மாபலிபுரத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லுவாரு. அப்புறம் கமாய் தான். சினிமாக்காரனுக்கு எப்படி பிராக்கெட் போடணும்னு சொல்லியா கொடுக்கணும்? சரி சார். மிஸ்டர் பிரேம்குமார் இப்படி எல்லாம் பேசுறாருன்னா பிளீஸ் நீங்க யாரும் அவர் தப்பா எடுத்துக்காதீங்க. கலட்டா பண்ணாதான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிற தப்பான அபிப்பிராயம் அவரையும் பாதிச்சிருக்கு. அவரும் இந்த ஜெனரேஷன்ல தானே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருடைய வயசும் சூழ்நிலையும் அப்படி பேச வைக்குது. நானும் உங்களை மாதிரி காலேஜ் லைஃபை கடந்து வந்தவன் தான். எனக்கு இதெல்லாம் புரியும். சோ நடந்த இந்த நிகழ்ச்சியில எனக்கு வருத்தமோ கோபமோ நிச்சயமா கிடையாது. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து பெருமைப்படுத்தின இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்துக்கும் பிரின்சிபால் அவர்களுக்கும் உங்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். Just a minute. நமது கல்லூரியின் அழைப்பு கிணங்கி இங்கே வருகை தந்து சிறப்பித்த திரைப்பட இயக்குனர் திரு பரணி அவர்களிடம் மிருகத்தனமாக நடந்து கொண்ட பிரேம்குமார் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன்.
சத்தம் போடாம வண்டியில ஏறு. நான் ஏன் ஏறணும்? முடியாது. மிருகத்தனமா நடந்துகிட்டே நேத்து சொன்னேன்ல, இல்லாத பேர் எனக்கு வச்ச, அப்படியே நடந்துக்கிறேன். ஐயோ, விடு, விடு என்ன, please விடு. ஐயோ, விடு. ஏன் எழுதிட்டு இருக்க? உண்மையில கைய வச்சனா? கற்ப எழுந்துட்டியா? எதுவுமே நடக்கல, அதுக்குள்ள ஏன் ஒப்பாரி வைக்கிற? அப்ப ஏன் நீங்க கொண்டு வந்தீங்க? I love you. I love you. I love you. இது பல தடவை சொல்லியும் நீ காதுல போட்டுக்கல. அது உன் மனசுல பதிய வைக்கிறதுக்காக தான் இங்க கொண்டு வந்தேன். இது என் ஹோட்டல், என் பர்சனல், இங்க யாருமே வர முடியாது. என்ன விரும்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. உங்களை எனக்கு பிடிக்கல. ஏன் 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 பிடிக்கல? என்கிட்ட என்ன குறை இருக்கு? எது இல்ல, நடந்துக்கிற இந்த அயோக்கியத்தனம் ஒண்ணு பண்ணாது. Of course. எந்த விஷயத்திலையும் தோத்து போகிறது எனக்கு பிடிக்காது. அதை நிரூபிக்கிறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். அதிகாரம் பண்ணிய பழக்கப்பட்ட பிரேம்குமார் காதலி கங்கா கிட்ட மட்டும் காலை பிடிக்கிறான்னு யாரும் சொல்லக்கூடாது. நான் உங்ககிட்ட கெஞ்சறதை யாரும் பார்க்க கூடாது. No one should watch it. அதுக்காக தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். அது ரவுடித்தனம், பொறுக்கித்தனம் சொன்னா எனக்கு கவலையே இல்லை. ஆனா மத்தவங்க மட்டும் உங்களை பத்தி கவலை பண்ணும் இல்ல? ஆமா, அது நியாயமா இருந்தா இப்ப கூட எடுத்தது உன் மேல கை வைக்காம தானே பேசிட்டு இருக்கேன். எனக்கு உன் மேல இருக்கிற வெறிக்கு உன்னை கண்டன் துண்டமா வெட்டி கடிச்சு தின்ன தீக்கணும் போல இருக்கு. செஞ்சனா கேட்கறதுக்கு கொச்சையா தெரியும், ஆனா அந்த காதலுக்குள்ள இருக்கிற கண்ணியம் புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். என்ன விரும்புறேன்னு சொல்லு, என்ன ஏத்துக்கிறேன்னு சொல்லு, ப்ளீஸ் சொல்லு, ப்ளீஸ் சொல்லு, ப்ளீஸ் சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய நம்ம சாந்தி முகூர்த்தம் இப்ப கலாட்டாவோட நடக்கணும்னு தலையில எழுதியிருந்தா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. வேண்டாம் வேண்டாம், என்ன போக விட்டு. பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டா சொத்து பத்திரமா இருக்குல்ல. இரு, கதவை சாத்திட்டு வா. ஐயோ, விடு, 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 விடு. அனாவசியமா என் விஷயத்துல தலையிடாத, மரியாதையா போயிடு. போறேன், கங்காவை கூட்டிக்கிட்டு. என்ன மிருகமாக்காத. இப்ப மட்டும் என்ன மனசுலாவா இருக்க? என்னடா சொன்ன?
உங்க ரெண்டு பேர்ல யாரா பிரேம்குமார்? இவன்தான். இன்ஸ்பெக்டர், நான் பிரேம்குமாருடைய ஃபாதர். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பையனை நான் பெயில்ல விட முடியாது. பெயில் தேவைன்னா நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. என் பையன் செஞ்சது தப்பு தான். அதுக்கு நிச்சயம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். நான் வந்தது ப்ளீஸ், இந்த வாரத்துல என் மகனுக்கு ஒரு மெடிக்கல் செக்அப் இருக்கு. ஏற்கனவே அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சமயத்துல அவன் அரெஸ்ட் ஆயிருக்கான். டாக்டர் சீரியஸா ஃபீல் பண்றதால என் மகனை மெடிக்கல் செக்அப்புக்கு நீங்க அனுமதிக்கணும். கஸ்டடியில இருக்கும்போது குற்றவாளிக்கு மருத்துவ பரிசோதனை தேவைப்பட்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கும் மேஜிஸ்ட்ரேட் பர்மிஷன் வாங்கணும். அதோட போலீஸ் பாதுகாப்போட தான் அனுமதிக்க முடியும். யூனோ? ரொம்ப தேங்க்ஸ். பை த பை, இப்படி ஒரு மெடிக்கல் செக்அப் இருக்குங்கிறது என் பையனுக்கு தெரியாது, தெரியக்கூடாது. அவன் மெடிக்கல் செக்அப்க்கு காரணம் கேட்டா என்ன பண்றது? மிஸ்டர் பாலசுப்ரமணியம், போலீஸ்காரனுக்கு யார எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நல்லா தெரியும். உங்க மகனை ஆஸ்பத்திரி கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ். வாங்க.